வாழ்க 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 வாழ்க. கடவுள் மீது உள்ள நம்பிக்கை பர்வதத்தை போல இருந்தால் பர்வதத்தையும் அசைத்து விடலாம். கடவுள் மீது நம்பிக்கையை வைத்து விட்டால் கடவுளும் உங்களை முழுமையாக நம்பி விடுவார். கிரிதர கோபாலன் வாழ்க. கோகுலவாசிகள் பக்தி மற்றும் நம்பிக்கையில் அடைக்கலம் பெற்றார்கள். ஆனால் இந்திரனின் கோபமும் அகங்காரமும் என்னவாயிற்று? கோபம், அத்துடன் அகங்காரம் தெய்வங்களையும் அரக்கர்களாக மாற்றிவிடும் தேவி. யார் தூய்மையான பக்தியினை மனதில் கொள்கிறார்களோ அவர்களை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. குழந்தை கண்ணன் இதைத்தான் கற்றுத் தருகிறான். இதை இந்திரனும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அகங்காரத்தின் புயலையும் மழையையும் ஒரு சாதாரண பாலகனின் விரலே தாங்கிக் கொள்ளும். இந்திரனின் கோபத்திலிருந்து தப்பிக்க விரலால் கோவர்தன மலையை தூக்கிய இந்த கிருஷ்ணன் இதை இன்னும் அறியவில்லை. கூறுங்கள் நாராயணரே. ஆம் தேவி, தேவராஜன் இந்திரன் புரிந்து கொள்ளும் வரையில் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டேதான் இருக்கும். நாம் அகங்காரம் கொண்டு சத்தியத்தையே மறந்துவிட்டோம். தேவகணங்கள் சரியாகத்தான் கூறினார்கள். நாம் தான் தவறு செய்து விட்டோம். தங்களது பிடிவாதத்தை விடுங்கள். நாராயண நாராயண. தேவகணங்களுக்கு ராஜா தேவராஜன் இந்திரன் நீங்கள். உங்களுடைய கடமை என்னவென்று ஞாபகப்படுத்துவது என்னுடைய கடமை இல்லை. இருந்தாலும் தேவரிஷியாக இருப்பதால் சத்தியம் என்னவென்று தெளிவாக எடுத்து சொல்லுவது என்னுடைய கடமையாகிறது. தேவராஜரே, யாரை சாய்த்துவிட நீங்கள் இந்த அளவுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறீர்களோ அதை விட்டுவிட்டு உங்கள் அகங்காரத்தையும் தியாகம் செய்து கிருஷ்ணரை பரிபூரணமாக புரிந்து கொள்ள பாருங்கள். அவரை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தன் பக்தர்களை காப்பதற்காக பர்வதமலையை தூக்கி நிற்கிறார். தேவராஜரே, இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் தேவராஜரே. அந்த பகவான் தன் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக பர்வதமலையையே தூக்க முடியும் என்றால் அவரால் ஒரு துஷ்ட அதர்மியை தண்டிப்பது என்பது மிக சுலபம் அல்லவா?
இப்பொழுதும் நேரம் இருக்கிறது தேவராஜரே. உங்கள் குரோதத்தை, உங்கள் அகங்காரத்தை தியாகம் செய்யுங்கள். நாராயணரின் பாதங்களை தேடிப் போவதுதான் உங்களுக்கு சிறந்தது. என் நாராயணர் கருணை உள்ளம் கொண்டவர். அவர் நிச்சயமாக உங்களை மன்னித்து அருள் புரிவார் தேவராஜரே. கோவர்தன கோபாலன் வாழ்க! கோவர்தன கோபாலன் வாழ்க! கோவர்தன கோபாலன் வாழ்க! என்னை மன்னித்து விடுங்கள். अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं எவன் ஜென்மமும் வாழ்க்கையும் அதிசயமானதோ माधवं गोपिकावल्लभं அவன் தெய்வீக சொரூபம் என் மனதில் இருந்தது. எனக்கு தெரியும் என் கண்ணன் வித்தியாசமானவன். केशवं रामनारायणं कृष्णदामोदरं அகங்காரம் என்னை குழப்பி விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं கோகுலம் முன்று இருந்தது போலவே மாறிவிடும். அவை அனைத்தும் என் பொறுப்பு. कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. त्वमेव माता पिता त्वमेव बन्धु सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. வந்த சங்கடங்கள் தீர்ந்து விட்டது. நீங்கள் அனைவரும் கவலை இல்லாமல் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம். கோகுலம் மீண்டும் ஆனந்த புல்லாங்குழல் வாசிக்கும். இந்த கோவர்தன பர்வதம் இன்று உங்களை காப்பாற்றியது. இது நிரந்தரமாக இங்குதான் இருக்கும். உங்களுடன் உங்கள் பாதுகாப்பிற்காக இதே இடத்தில் உங்களை காப்பவர் கோவர்தன பர்வதம் மீண்டும் தன் நிலைமைக்கு வந்துவிடும்.
கிரிதரன் அவர்களே, எவ்வாறு இந்த கோவர்தன பர்வதம் என் அகங்காரத்தை உடைத்து எனக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. அதனால் கோவர்தன பர்வதம் ஒரு தீர்த்த ஸ்தலமாக கருதப்படும். சங்கடங்களில் ஆழ்ந்தவர்களையும் நிச்சயமாக காப்பாற்றிவிடும். இனி கோகுலத்தில் எனக்கு முன்பு கோவர்தனை தான் பூஜிக்க வேண்டும். இந்த கோவர்தன் கோகுலத்தின் அடையாளமாகும். யார் பக்தியோடு பூஜித்தாலும் அவர்களது அனைத்து சங்கடங்களும் தீர்ந்து போகும். உதாரணத்திற்கு இன்று இந்த பர்வதம் என் அகங்காரத்தை உடைத்தது. அதே போல கோவர்தன பர்வதத்தின் பெருமை உலகெங்கிலும் பரவும். துக்கங்களையும் கஷ்டங்களையும் சங்கடங்களை தீர்த்து வைக்கும். தேவராஜரே, உங்களுடைய அகங்காரத்தை முழுவதுமாக தியாகம் செய்து கோவர்தன பர்வதத்தின் மகிமைகளை ஏற்றுக்கொண்டீர்கள். அதனால் இன்று முதல் கோகுலவாசிகளும் உங்களுடைய இடத்தையும் உங்கள் கௌரவத்தையும் தருவார்கள். இந்திரதேவன் வாழ்க! இந்திரதேவன் வாழ்க! இந்திரதேவன் வாழ்க! எந்த கோகுலத்தில் கிரிதரன் கோவிந்தந்தாரி கிருஷ்ணர் இருக்கிறாரோ அங்கு வேறு யாரையும் நீங்கள் போற்றி புகழக்கூடாது. இங்கு நீங்கள் புகழ வேண்டியது கிரிதரன் கோபாலனை மட்டுமேதான். அனைவரும் கூறுங்கள், கிரிதர கோபாலனுக்கு, கிரிதர கோபாலனுக்கு, கிரிதர கோபாலனுக்கு. வாருங்கள், இப்பொழுது நாம் கோகுலத்தை நோக்கி புறப்படலாம், நம் வீட்டிற்கு. உன்னை பற்றிய உண்மை எங்களுக்கு தெரிந்தால்தான் நாங்கள் இங்கிருந்து வருவோம் கிருஷ்ணா. உண்மையா? என்ன உண்மை? உன்னை பற்றிய உண்மை கிருஷ்ணா. யாரப்பா நீ? உன்னை எப்படி பார்ப்பது? என்னுடைய தந்தைக்கு நான் ஒரு குழந்தை. என் தாய்க்கு நான் ஒரு பிடிவாதம் பிடிக்கும், அடம் பிடிக்கும் ஒரு சின்னஞ்சிறு குழந்தை. கோபியர்களை ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு வெண்ணெய் திருடன். நண்பனுக்கு நண்பன். அதோடு ராதாவுக்கு அவளுடைய கிருஷ்ணன் தானே நான். இதுதான் என்னுடைய உண்மையாகும். தாயே, உண்மை உங்கள் முன்னால் இருக்கிறது. ஆம் தாயே, இதுதான் உண்மை. என்னுடைய சக்தியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது உங்கள் வெண்ணெயின் மகிமைதான். இதில் நான் ஒன்றும் செய்யவில்லை. ஆகையால் நாங்களும் அதே வெண்ணெய் தான் உண்கிறோம். ஆனா உன்னிடம் இருக்கும் சக்தி எங்களிடம் இல்லையே. இந்த வெண்ணெயின் வீரியம் சாப்பிடும் உணவில் தான் இருக்கிறது. வெண்ணெயை எந்த ஸ்ரத்தையோடு சாப்பிடுகிறனோ நீங்கள் அப்படி சாப்பிடவில்லை. அதனால் தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கவில்லை. இல்லையா தாயே? கிருஷ்ணா, உன்னை பற்றிய உண்மை தெரியாத வரை இங்கிருந்து நாங்கள் அசைய போவதில்லை. ஆமாம், நாங்கள் அசைய மாட்டோம். நாங்கள் இங்கேயே தான் இருப்போம் கிருஷ்ணா. கிருஷ்ணா, கூறிவிடேன்.
நீ யார் என்று சொல்லேன். நீ வெறும் கிருஷ்ணனாக இருக்க முடியாது. ஏனெனில் தள்ளியிருந்த எனக்கு காயம் ஏற்பட்ட போது அதையும் நீ உணர்ந்து கொண்டாய். கிருஷ்ணா, நீ யார்? உன்னுடைய ரகசியம்தான் என்ன? ராதா, உண்மையை என்றும் சரியான நேரம் காலம் பார்த்துதான் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதன் வீரியம் சரியாக இருக்கும். அதனால் இப்பொழுது இருக்கும் சூழலுக்கு என்னை பற்றி சொல்ல வேண்டுமெனில் நான் கோபால கிருஷ்ணன் ஆவேன். இது என்னுடைய கோகுலமாகும். இதை தாண்டி இருக்கும் சத்தியம் அதற்கான நேரம் காலம் வரும்பொழுது தன்னாலே வெளியே தெரிந்துவிடும். உங்களுக்கும் தெரிந்துவிடும். அவன் குழந்தையாக இருக்கும் பொழுது பூதனையை கொன்றான். அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக நான் அனுப்பிய பயங்கரமான அரக்கர்களை அவன் வதம் செய்தான். இல்லை 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 இல்லை, நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும். நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும். அவனை வதம் செய்ய யாரும் போக வேண்டாம், யாரும் போக வேண்டாம். காரணம், அவனுடைய மரணத்திற்காக அவனே இங்கு வருவான். இங்கே என்னிடம் வருவான். மகாராஜா, என்னை அழைத்தீர்களா? உடனே கோகுலத்திற்கு புறப்பட்டு போ. அங்கு யசோதா மற்றும் நந்தனின் புத்திரன் இருக்கின்றான், கிருஷ்ணன். அவனிடம் போய் சொல், உன்னுடைய உண்மையான தாய் மற்றும் தந்தை வாசுதேவன் மற்றும் தேவகி இங்கு இருக்கிறார்கள் என்று. இங்கு சிறைச்சாலையில். நீ சென்று அவனிடம் உண்மையை கூறு. இந்த ஈரப்பதம் கொண்ட மண்ணை கையில் எடுத்து அவனுக்கு நான் சவால் விடுகின்றேன். என்னுடைய தகவலை கூறிவிடு. அவன் தன்னுடைய பெற்றோரின் முக்தியை விரும்புகிறான் என்றால் வரட்டும், வந்து சண்டையிடட்டும். நாளை மாலைக்குள் அவன் இங்கு வரவில்லை என்றால் அன்றே மாலைக்குள் அவனுடைய பெற்றோர்களின் தலையை அவனுக்கு பரிசாக அளித்து விடலாம்.